சாலை. இந்த அம்மா பேர் வந்து ஆயிஷா கனி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு பொண்ணு இருக்கதாகவும் அவங்க வந்து பட்டுக்கோட்டையில் கட்டி கொடுத்துருக்கதா சொன்னாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்காப்புல காலேஜ் படிச்சுட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. அவரும் தலைஞாயிறு, அதாவது இவங்களோட ஊர் தலைஞாயிறுலாம் பையன் இருக்கதா சொன்னாங்க. கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து இப்போதைக்கு வந்து திருத்திரப்பள்ளி போர்டை ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் கடவாசல் தான் உட்காந்துருக்காங்க. நான் வந்து காலில் வேற பஸ்ஸில் அடிபட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. காலில் அடிபட்டுருக்கு, அதனால ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் தான் இருக்காங்க. இருந்தபோது நான் ஆஸ்பத்திரி வாங்க போவோம்னு சொல்லி எவ்வளோதான் கம்பல் பண்ணி கூப்பிட்டு பார்த்தேன். ஆஸ்பத்திரி வர மாட்டேன்ட்டாங்க. ஊரில் உங்கள் ஊர்லேயே கொண்டு விட்டுறேன் வாங்கன்னு சொல்லி அதையும் பேசி பார்த்துட்டேன். அதுக்கு இவங்க ஒத்து வரல. இருந்தபோதிலும் அவங்க உறவினர்கள் வந்து எந்த நிலையில் விட்டாங்கன்னு தெரியல. ஆனால் இவங்க இப்போ ஸ்டேட்மெண்ட் இப்படி சொல்கிறாங்க. இவங்களோட மனநிலை எந்த நிலையில் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணிச்சு, இவங்க வந்து ஒரு போஸ்ட் கொடுத்தோம்னா யாராச்சும் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கன்னா வந்து அழைச்சிட்டு போவீங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த வீடியோவை பதிவிடுறேன். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, அவங்களோட ஃபேமிலிக்கு தெரிகிற மாதிரி தலைஞாயிறு சரௌண்டிங்கில், அதாவது வந்து நாகப்பட்டினம் ரோட்டில் இருக்குல்ல, திருத்திரம்பள்ளி நாகப்பட்டினம் ரோட்டில் இருக்குல்ல தலைஞாயிறு, அந்த தலைஞாயிறு தான் அவங்க சொன்னாங்க. அதனால் அந்த தலைஞாயிறு சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா இவங்களுக்கு ஒரு நிம்மதியாக தூங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஏனாலும் அவங்க இப்போ ரோட்டு ஓரத்தில் தான் படுத்து வைக்கிறாங்க. கண்டிப்பாக இப்போ மழை காலங்கிறதுனால எப்போ மழை வருங்கிறது தெரியாத சூழ்நிலையில் இருக்குது. அவங்க சிரமப்படுவாங்க அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். குழந்தைகள் எந்த நிலையில் விட்டுருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து அழைச்சிட்டு விடுங்க. நீங்களும் சின்ன குழந்தையா இருந்தப்போ அவங்க இப்படி விட்டுருக்க மாட்டாங்க, அவங்கள நல்ல மாதிரியாவே பார்த்துப்பாங்க. அதனால மிஸ் பண்ணாமல்